அந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். உங்களை நாளாந்தம் தினசரி காலையில் சந்திக்கின்ற போது உண்மையிலேயே ஒரு உற்சாகம் என்னுள் பறக்கின்றது. அதே போல நீங்களும் அதிகாலையில இந்த வகுப்பிலே பங்கு பெற்றுகின்ற ஒரு சந்தோஷம் உருவாக வேண்டும் என்பது நிச்சயமான உண்மை. அதாவது நீங்க கற்பதற்கு மிகுந்த ஆர்வமுள்ள மாணவர்களாக இருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது. அப்ப இந்த வகுப்பிலே நீங்க பங்கு பெற்றுவதன் பயன், நீங்க இதுல கற்பதின் பயன் உங்களுக்கு பரீட்சை அண்மிக்கிற காலத்திலையும் மேற்கொண்டு மேல் வகுப்புகள் படிக்கிற போதும் நன்றாக தெரிய வரும். இப்ப சில வேளை கொஞ்சம் சோம்பலாக இருக்கலாம். ஏனென்றால் நீங்க குழந்தைகள், சிறுவர்கள் அதிகாலையிலே எழுந்திருப்பது கொஞ்சம் சிரமமான காரியம்தான். ஏனென்றால் காலையிலே நல்ல நித்திரை கொள்ற நேரத்திலே எழுந்து இதில் இருப்பது சிரமமாக இருக்கலாம். ஆனா இந்த பயன், இப்படி எழுந்து நீங்க படிக்கிறது பயன் எதிர்காலத்துல உங்களுக்கு நன்றாக தெரிய வரும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நான் இப்ப உங்களுக்கு இதுவரையில கற்பித்த அரச பரீட்சை வினாக்களை உங்களிடமிருந்து மிக இலகுவான வினாவில இருந்து கடினமான வினாவரையில வினாக்களுக்கான விடை விளக்கங்களை கேட்க இருக்கின்றேன். அப்ப நீங்க எல்லாரும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற அரச பரீட்சை திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அதை இப்ப நாங்க பார்த்து கேள்விகளுக்கு விடை காணும் விளக்கத்தை நீங்க உங்களோட குரல்ல எனக்கு தெளிவுபடுத்துங்கள். நன்ற பிள்ளைகள், நான் உங்களை இப்ப இந்த வகுப்பில தொடர்ச்சியாக அந்த பேப்பர்களை காண்பித்ததாவது அரச பரீட்சை 2025 வினாத்தாள் 1 வினாக்களுக்கு இலகு வழியில நீங்க விடையளிக்கிற முறைய பார்வையிடுவோம். கடந்த 2025ஆம் ஆண்டில நடைபெற்ற அரச பரீட்சை வினாத்தாள் 1 வினாக்கள் பல தடவை கற்று மீட்டு தெளிவு பெற்று இதே போன்ற வினாக்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பெறுவதற்காக நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். இந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டுமாக இருந்தால் மாணவர் அதை நன்றாக வாசித்து புரிந்து விடையளிக்கிற பக்குவத்தை பெற வேணும். ஏனென்றால் கற்பது மட்டுமல்ல, கற்பதை வெளிப்படுத்துவதுதான் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. சரி, இந்த வினாவுக்கு யாரால விடை சொல்ல முடியுமோ அந்த பிள்ளை தன்னுடைய பேரை சொல்லிவிட்டு விடைகான் விளக்கம் சொல்லுங்க. பேரை சொல்லிட்டு சொல்லுங்கடா. நீங்க பேரை சொல்லி போட்டு சொல்ல வேண்டியா, பார்த்து கொண்டிருக்க தேவையில்லை. நான்கு குவளைகளின் 5 உருக்கள் A, B, C, D, E ஆகியவற்றினால் காட்டப்பட்டுள்ளன. அவற்றின் ஒரே குவளையை காட்டும் இரு உருக்களும் யாவை? இப்ப ஏயும் பியையும் பார்த்தோம்னா ஏக்கும் பிக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். பியையும் சியையும் பார்த்தோம்னா அதுக்கு இடையிலையும் ஒரு வித்தியாசம் இருக்கு. டியையும் ஈயையும் பார்த்தோம்னா அதுவும் நிறைய வித்தியாசம் இருக்கு சார். இப்ப ஏயும் டியும் பார்த்தோம்னா வித்தியாசம் இருக்கு, பொருந்தாது. பியும் சியும் வித்தியாசம் இருக்கு, அது பொருந்தாது.
சியும் ஈயும் வித்தியாசம் இல்ல. அப்ப மூன்றாவது விடத்தான் பொருத்தமானது சார். வெரி குட் அம்மா, வாழ்த்துக்கள். ஆனா அது வித்தியாசங்களையும் நீங்க சொல்ல வேணும். அதை சொல்லி பழகிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன வித்தியாசம்? அந்த பாத்திரத்தின் மேல கீழே வட்டங்கள், அதாவது நிலச்சப்பட்ட வட்டம், நிலச்சப்படாத வட்டம், மற்றது கோடு அல்லது சாய்கோடு. இதை நீங்க சொன்னால் சிறப்பாக இருக்கும். பரவாயில்லை, நீங்க இனிமேல் அப்படி சொல்லுங்க. சரி, இப்ப நீங்க இந்த பக்கத்திலே ஒரு கேள்விக்கு விட சொல்லிட்டீர்கள். இனி நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். வேற யாராவது ஒரு பிள்ளை அடுத்த கேள்விக்கு விட சொல்லுங்க. பேரை குறியிட்டு சொல்லுங்கம்மா. பின்வரும் உறவில் உள்ள பாதணிகளுக்கிடையே ஒன்றோடு ஒன்று பொருந்தும் பாதணிகளில் எத்தனை ஜோடிகளை ஒரே தடையில் வேறுபடுத்தலாம்? அங்க முதலாவது செருப்பையும் மூன்றாவது செருப்பையும் பார்க்கணும். அது ரெண்டும் பொருந்தும். ஏண்டா ஒரே அளவும் சரி, அது வலது இடமா நாங்க போடுறதும் சரி. அடுத்து அந்த முதலாவது இருக்கிற செருப்பு கீழே இருக்கிற செருப்பு ஜோடிய பார்க்கணும். அதுல இருக்கிற ரெண்டும் சரியா இருக்குது. இனி சின்ன செருப்பு பார்க்கணும். அந்த ரெண்டு ஜோடியும் சரியா இருக்கு. அதுல இன்னொன்று சின்ன செருப்பும் இருக்கு. அதுவும் ரெண்டும் சரியா இருக்கு. மொத்தம் 4 செருப்பு இருக்குது. சரி, நல்லம், வாழ்த்துக்கள். அடுத்த கேள்விக்கு இன்னொரு பிள்ளை விட சொல்லுங்க. பேரை சொல்லிட்டு சொல்லுங்க. அது கீறி விளங்கப்படுத்த வேண்டிய இந்த விடை என்று நீங்க சொன்னாலே போதுமானது. வாசிச்சுட்டு சொல்லுங்க, கேள்வியை வாசிச்சுட்டு. சைனஸ். கடதாசி மீது இருந்து பென்சிலை வெளியே எடுக்காமல் ஒரே பாதையில் ஒரு தடவைக்கு மேற்பட செல்லாமல் இவ்வுருவை வரைய வேண்டியுள்ளது. உருவை வரைதலை எந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? ஏலிருந்து தொடங்கினா 2 அந்த ஒரே தரம் வராது. சீரந்து தொடங்கினா ஒரே தரம் வராது. பீயால வந்து அங்க பீரந்து தொடங்கினா ஒரே தரம் வருது சார். அப்ப விட 2வது. அதாவது இது கீறுகின்ற முறையில 2வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. சரி, பாராட்டுக்கள். அடுத்த கேள்விக்கு 4வது கேள்விக்கு யாராவது உங்களோட பேரை சொல்லிட்டு விடகான் விளக்கம் சொல்லுங்க. சார் லீனா. தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள உருவை தயார் செய்வதற்கு ABCD ஆகிய உருப்பகுதிகளில் எந்த இரு பகுதிகளை பயன்படுத்த வேண்டும்? Sir, I keep first one teacher A-யும் D-யும். அதாவது கேள்வியை வாசிக்கிறது மட்டுமல்ல, நீங்க விடகான்ற விளக்கம் சொல்றதுதான் மிக முக்கியம். வாசிக்கிறது முக்கியம். அடுத்தது விடகான்ற விளக்கம் ஓரளவு தெளிவாக சொல்லி பழகுங்க. அதுல பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. விளக்கத்தை சார்? விளங்க இல்ல? விளக்கத்தையா? கேள்விக்கு விடகான்ற விளக்கத்தை நீங்களே சொல்லுங்க. சார், அந்த விசிறி எல்லாம் வலது பக்கத்து போகுதோ, இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இடது பக்கத்து போகுதோ, 2வது B வந்து வலது பக்கத்தான் போகுதோ, C வந்து இடது பக்கத்து போகுதோ, B வந்து வலது பக்கத்து போகுதோ,
அப்ப எது பொருத்தமானது? அதாவது தரப்பட்ட டி ஒரு எந்த பக்கமாக இருக்கிற அந்த விசிறியின் பாகம், விசிறி சுற்றுகின்ற பாகம் எந்த பக்கமாக இருக்குது? வலது பக்கமாக இருக்குது. வலது அப்ப எது ரெண்டும் வலது பக்கமாக இருக்குது வலம் சுழியாக? டியும் பி அப்ப எந்த விடை பொருத்தம்? டி அதாவது எத்தனையாவது விடை பொருத்தம்? முதலாவது. ஏந்தியும் அப்படி பொருத்தமா இருக்கா? இல்லையே. அதாவது நீங்க சரியா சொன்னீங்க, பியும் டியும் பலன் சுழி என்று. அப்ப எது விடை என்றோன்னு முதலாவது விடை என்று சொல்றீங்களா? எது விடை? ஏயும் டியும் அது பிழ. ஏந்தியின் தவறு. பியும் டியும் பியும் டியும். சரி, ஓகே. அடுத்த கேள்வியை இன்னொரு பிள்ளை கையாளுங்கோ. சூனா கோபிசா. பெரியார் சிறியார் எல்லோரிடமும் நான் இருப்பேன். தேவையான போது வழியில் வருவேன். இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்துமே எனது தூய்மை அழிந்து போகுமே. இந்த வரிகளின் கருத்துக்கு மிக நன்றாக பொருந்துவது கண்ணாடி வராது, சீப்பும் வராது, கைக்குட்டதான் வரும். அதாவது இதற்கு கைக்குட்டதான் விட. வெரி குட், நல்லம். அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா உங்களால? கைக்குட்ட பெரியோர் பெரியோர் சொல்லுங்க. கண்ணாடி பொதுவா பயன்படுத்துறது, சீப்பு தனியா பயன்படுத்துறது, கைக்குட்ட பெரியோரும் பயன்படுத்தலாம், சிறியோரும் பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி பெரியோர் சிறியோர் பயன்படுத்துறது இல்லையா? சிலருக்கு பிறந்து கொஞ்ச நாள்லயே கண் சிறிய குறைபாடு இருக்கலாம், கண்ணாடி போடுவார்கள். ஆனபடியால் கண்ணாடி பெரியோர் மட்டும்தான் பயன்படுத்துறேன்னு நாங்க கருதக்கூடாது, சிறியோரும் பயன்படுத்தலாம். அப்ப பெரியோர் சிறியோர் எல்லோரிடமும் இருப்பது இந்த மூன்று பொருளும் பொருந்தலாம். கண்ணாடியும் வைத்திருக்கலாம், சீப்பும் வைத்திருக்கலாம், கத்திரிக்கோலும் கைக்குட்டையும் வைத்திருக்கலாம். தேவையான போது வழியில் வருவேன் என்றதும் ஒன்றும் பொருந்தும். கண்ணாடி சிலர் என்ன செய்வார்கள், அவர்கள் வாசிக்கிற போது மட்டும்தான் கண்ணாடியை பயன்படுத்துவார்கள். மற்றபடி அந்த கண்ணாடியை புகட்டுக்கு வைத்திருப்பார்கள். காரணம் என்னென்று சொன்னால் அவர்களுக்கு கிட்ட பார்வைதான் குறைபாடு, தூர பார்க்கறதுல ஒரு குறைபாடும் இல்லை. அப்பவைக்கு கண்ணாடி வாசிக்கிற போது மட்டும்தான் தேவை. அப்ப தேவையான போது வழியில் வருவேன் என்பது கண்ணாடிக்கும் பொறுத்து. சீப்பும் அதே மாதிரிதான், தலை சீவிர போதுதான் தேவை, கைக்குட்டையும் துடைக்கிற போதுதான் தேவை. அப்ப அதுக்கும் மூன்றும் பொருந்தும். இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே, இதமான உணர்வு தந்து ஆறுதல் அளித்ததுமே எனது தூய்மை அழிந்து போகுமே என்பதை கைக்குட்டைக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றா கைக்குட்டையால உடம்ப வியர்வியை துடைத்தோடனே உடம்பு உற்சாகம் பெறுகின்றது. ஆனா கைக்குட்டை ஊட்டியாக்கி விடுகிறது. அப்ப மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை பற்றி பெற்றோர்களுக்கு, அதாவது ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, பெரியவர்களுக்கு நான் என்னுடைய சில அனுபவ கருத்துக்களை சொல்ல இருக்கிறேன். அந்த கருத்துக்கள் சிறுவர்களுக்கும் பொருத்தமானதுதான். ஆனா அவர்களுக்கு தனியாக லிங்க் அனுப்பி இருக்கிறேன். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து பக்கத்தில் இருந்து அந்த கருத்துக்களை கேட்கின்ற போது உங்களுக்கும் அந்த பரீட்சைன்ற உண்மை நிலைப்பாடு, இந்த பரீட்சை எதற்காக முக்கியத்துவம் வாய்ந்தது, அப்ப நாங்க இந்த பரீட்சையை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆற்றல் உங்களுக்கு உருவாகும். ஆனபடிய பிள்ளைகளும் அந்த பெற்றோரோடு சேர்ந்து கதைக்கின்ற, அதாவது கலந்துரையாடல்ல பங்கு பெற்ற வேண்டும் என கூறிக்கொண்டு, நான் இப்ப தொடர்ச்சியாக அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க போறேன் பிள்ளைகள். ஏனென்றால் உங்களுடைய திறமைகள் நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். கற்பது மாத்திரமல்ல, கற்றதை வெளிப்படுத்துறதுல தான் மிக முக்கியத்துவமாக இருக்கின்றது. அதாவது ஒரு விடயத்தை கற்க வேணும்,
விளங்க வேணும், தெளிவுபடுத்தப்பட வேணும், திரும்ப அதை வெளிப்படுத்த வேண்டும். சரி, நன்றி.